அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சி ஷாப்ல ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செட் ஆஃப் கோட்ஸ் யூஸ் பண்ணி பர்டிகுலர் டாஸ்கோ ஆபரேஷனோ பெர்ஃபார்ம் பண்ண என்ன சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த டாஸ்க் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம், ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணலாம். ஃபங்க்ஷன் வந்து கோட் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ணுது. எதனால வந்து கோட் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ணுதுன்னா, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ அடிஷன் ஆபரேஷன் வந்து 2-3 டைம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து யூசுவலா மெயின் மெத்தட்ல கோட் வந்து கொடுத்துருக்கீங்க, 2-3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிருக்கீங்க. அதனால என்ன ஆகும், மெமரி வேஸ்ட் ஆகும், டைம் கன்சியூம் ஆகும், கோட் வந்து காம்ப்ளெக்ஸா போயிட்டே போகும். இதே நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க 1 டைம்ஸ் மட்டும் கோட் கொடுத்தா போதும். அந்த ஃபங்க்ஷனை எப்போ வேணா எங்க வேணா எத்தனை வாட்டி வேணா கால் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு வந்து கோட் காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது மூலம் ரெடியூஸ் ஆகுது. சி ஷாப்ல ஃபங்க்ஷன்ல 2 டைப் இருக்கு. என்னென்னா ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசுவலா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா, டேட்டா எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். C++ தவிர்த்து மற்ற லாங்குவேஜ்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து அதிலே வந்து இருக்காது. அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து ஃபங்க்ஷன் பார்ட். ஃபங்க்ஷன்ல 3 பார்ட் இருக்கு. என்னென்னா டிக்ளரேஷன், டெஃபினிஷன், கால். இந்த 3 ஃபங்க்ஷன் பார்ட்டும் இப்போ 1 by 1 டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டிக்ளரேஷன். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. டிக்ளரேஷன்ல என்னென்ன இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், டேட்டா டைப், வேல்யூ, parameters, access specifier, இதெல்லாம் வந்து டிக்ளரேஷன்ல இருக்கும். டிக்ளரேஷன்ல எதை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னா ரிட்டர்ன் டைப் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பப்ளிக் void add of int a int b. இதுல பப்ளிக்ங்கிறது என்ன சொல்லுவாங்க, access specifier. பப்ளிக்ங்கிறது கீவேர்ட், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். voidங்கிறது கீவேர்ட், எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல, ஒன் ஆஃப் த ரிட்டர்ன் டைப். add வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் நேம், int a int b. இதுல int வந்து டேட்டா டைப், ab வந்து என்ன சொல்லுவாங்க, பாராமீட்டர்ஸ் இல்ல ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்க போற ஃபங்க்ஷன் பார்ட் வந்து டெஃபினிஷன். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷன். ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண மெம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதில் தான் வந்து கோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட லாஜிக், ஒர்க் ப்ராசஸ், ஆக்ஷன் எல்லாமே எங்க இருக்குன்னா டெஃபினிஷன்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிட்டர்ன் டைப் இல்லாம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஆட்கான கோட் வந்து எழுதியிருக்கோம். பப்ளிக்ங்கிறது கீவேர்ட் இல்ல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் சொல்லுவாங்க, யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். void வந்து ஒன் ஆஃப் த ரிட்டர்ன் டைப், எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஆட்ங்கிறது வந்து ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் பிராக்கெட்ல int a int b. இதுல int வந்து டேட்டா டைப், a and b வந்து பாராமீட்டர். ஓபன் கர்லி பிரேசஸ்ல உள்ள என்ன கொடுத்திருக்கோம், c ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் கொடுத்திருக்கோம். ஈக்குவல் டு a plus b. a ல என்ன வேல்யூ இருக்கோ b ல என்ன வேல்யூ இருக்கோ ஆட் ஆயிட்டு c போயிட்டு ஸ்டோர் ஆகும். சோ அதுக்கப்புறம் மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோல என்ன கொடுத்திருக்கோம், c டாட் toString. c ல வர வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூ. அது toString எதுக்குன்னா கொடுத்திருக்க இன்டிஜர் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்க்கு ஈக்குவலண்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கும். .NETல ஏன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும். இப்போ ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்றோம்னா என்ன பண்ணணும்னா, void இருக்கிற இடத்துல டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணும். அதாவது இன்ட், ஸ்ட்ரிங் எது வேணா யூஸ் பண்ணலாம். சோ இப்போ வந்து நம்ம இன்ட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சி. ரிட்டர்ன்ன்ற கீவேர்ட் சி ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிட்டர்ன் கீவேர்ட்ல என்ன டேட்டா டைப் நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஒன் ஆஃப் த ரிட்டர்ன் டைப். அடுத்து பார்க்க போற ஃபங்க்ஷன் பார்ட் வந்து கால். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, இன்வோக். அந்த மெத்தடை கால் பண்றது தான் என்ன சொல்லுவாங்க, இன்வோக்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் இல்லாம எப்படி கால் பண்றதுன்னா, ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பாராமீட்டர் சப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். நான் ப்ரீவியஸ்ல 2 பாராமீட்டர் வந்து சப்ளை பண்ணேன். என்னன்னா ஏபின்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணிக்கிறேன். ஆட்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இப்போ ஏல என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன், நான் 14 கொடுத்திருக்கேன். b ல என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன், 50. இது போயிட்டு c ஈக்குவல் டு a plus b. a ல என்ன இருக்கு 40, b ல என்ன இருக்கு 50. ரெண்டுமே ஆட் ஆயிட்டு c ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸ்ல பாப்அப்ல என்ன ஷோ ஆகும், 19 சொல்லிட்டு காமிக்கும். ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணி 2 விதமா கால் பண்றோம். நான் வந்து 2 பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பட்டன்ல என்ன கொடுத்திருக்கேன்னா r1 சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் கொடுத்திருக்கேன். ஈக்குவல் டு add of 40, 50. ஆட்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். 40, 50 வந்து நம்ம பாஸ் பண்ண பாராமீட்டர்ஸோட
வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். நீங்க எத்தனை வேல்யூஸ் பாஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ இது ப்ராசஸ் பண்ற வர வேல்யூ வந்து R1 க்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் append டெக்ஸ்ட்ல வந்து ஃபைனலா R1ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். அப்புறம் இன்னொரு பட்டன்ல என்ன கொடுத்திருக்கேன்னா ஃபங்க்ஷன் நேம், அதோட எத்தனை பாராமீட்டர் கொடுத்திருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வேல்யூஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஆட்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். சோ நான் என்ன கொடுத்திருக்கேன் பிராக்கெட்ல 25 45 25 வந்து A ஓட வேல்யூ, 45 வந்து B ஓட வேல்யூ. ஏன்னா நான் வந்து ரெண்டு பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து invoke ஓட கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ரெண்டு டைப் இருக்கு. என்னென்னன்னா predefined function, user defined function. predefined function predefinedனா நேம்லயே இருக்கு. அதாவது ஆல்ரெடி அந்த ஸ்டேட்மென்ட்டோ இல்ல டெஃபினிஷன் வந்து சிஸ்டத்துல இன்பில்ட்டா இருக்கும். யூசருக்கு எப்படி தேவையோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்டேட்மென்ட் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்றீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்குக்கு ரிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு predefined function சிஸ்டத்துல இன்பில்ட்டா இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். C# ல 4 predefined functions இருக்கு. என்னென்னன்னா math function, date function, string function, array function. இப்போ math functionனா என்னன்னு பார்க்கலாம். math function வந்து predefined function, ஆல்ரெடி சிஸ்டத்துல இன்பில்ட்டா இருக்கும். அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸ் வச்சு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், trigonometric calculation, logarithmic calculation எல்லாமே நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டெசிமல் நம்பர், floating number, 16-bit signed integer ஓட absolute value எல்லாமே math function மூலமா ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து date function. date function வந்து predefined function, ஆல்ரெடி சிஸ்டத்துல இன்பில்ட்டா இருக்கு. அது என்ன பண்ணுவோம்னா டேட் டைம் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும். அதுக்கப்புறம் டூ ஷார்ட் டேட் ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணும்னா டேட் டைம் வேல்யூ வந்து ஷார்ட் டேட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி டூ ஷார்ட் டைம் ஸ்ட்ரிங் வந்து டேட் டைம் வேல்யூல இருந்து ஷார்ட் டைம் ஸ்ட்ரிங் பேட்டர்னுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கும். அதாவது ஹவர்ஸ், மினிட், செகண்ட் இந்த பேட்டர்னுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், அரே ஃபங்க்ஷன் ரெண்டுமே சேர்த்து பார்க்கலாம். ரெண்டுமே வந்து predefined function, சிஸ்டத்துல ஆல்ரெடி இன்பில்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸ்ட்ரிங்னா ஆப்ஜெக்ட், அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங் டைப், அதோட வேல்யூ வந்து டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்லாம் எப்படி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஆர்டரா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்ட்ரிங்ல ரெண்டு டைப் இருக்கு, மியூட்டபிள் ஸ்ட்ரிங், இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங். இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். சோ இந்த ரெண்டு டைப்ல இருக்கிற ஆபரேஷன் வச்சு நம்மளால வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ C# ல அரே ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அரே ஃபங்க்ஷன் வந்து ஃபிக்ஸட் சைஸ் எலிமெண்ட், அதோட டேட்டாஸ் எல்லாமே மெமரியில எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா கண்டினியூஸா ஸ்டோர் ஆயிருக்கும். அரே எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவாங்க. அரேல சேம் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க, டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுதான் அரே ஃபங்க்ஷன். இப்போ மேத் ஃபங்க்ஷனும் டேட் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் predefined function சொல்லிட்டு ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு ஃபார்ம் ஒன்னு டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா predefined சொல்லி வச்சிருக்கேன். ஒரு பட்டன், ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு லேபிள். லேபிளுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா ரிசல்ட்னு சொல்லி வச்சிருக்கேன். பட்டனுக்கு வந்து சப்மிட்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். இந்த பட்டன் மூலமா ப்ராசஸ் ஆகிற ரிசல்ட் வந்து ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஷோ பண்ணும். பட்டனுக்குள்ள தான் வந்து கோட் எழுதணும். நான் பட்டனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி கோட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். டீன்னு சொல்லிட்டு ஒரு டபுள் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன அசைன் பண்ணியிருக்கேன்னா math.mathங்கிறது predefined function டாட் ABS னா absolute. சோ இப்போ அதுக்குள்ள என்ன கொடுத்திருக்கேன் -12.565. சோ இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி D போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஃபைனலா என்ன பண்றோம், ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல D ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அடுத்து என்ன கொடுத்திருக்கோம், math.big multiplication, காம்ப்ளெக்ஸான மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும். 12 into 89 பண்ணும்போது ரிசல்ட் என்ன கிடைக்கும், 1068 ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுப்போம், math.square root 625. 625 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 25. சோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். math.power of 5,3. சோ இப்போ 5 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 125 கிடைக்கும். அது வந்து பிரிண்ட் பண்ணும். math.round of 12.5689, 2 பிளேசஸ் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 12.57 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். சோ அதுக்கப்புறம் math.ceiling வந்து டாப் வேல்யூ எடுத்துக்கும். 12 அடுத்து என்ன வேல்யூ இருக்கு, 13 வந்து பிரிண்ட் ஆகும். சோ அதுக்கப்புறம் math.floorனா கீழ இருக்கிற வேல்யூ வந்து எடுத்துக்கும். 12.5689 எடுத்துட்டு 12 கன்சிடர் பண்ணிக்கும். அப்புறம் ட்ரங்கேட்னா அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு 12 வந்து
பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டேட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். டேட் ஃபங்க்ஷன்ல ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் அப்பெண்ட் டெக்ஸ்ட்ல டேட் டைம் வந்து ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இஸ் லீப் இயர் வந்து பூலியன் ஃபங்க்ஷன். என்ன கொடுத்துருக்கோம் 2020 வந்து லீப் இயரா ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டேட் டைம் டாட் டேஸ் இன் மந்த் ஆஃப் 2021 ஸோ 2021ல 6th மந்த்ல எவ்வளோ டேஸ் இருக்கு 30 டேஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டேட் டைம் டாட் நவ் இப்போ இருக்கிற டேட் டைம் வந்து பிரிண்ட் ஆகும். கரண்டா இருக்கிறது பிரிண்ட் ஆகும். டேட் டைம் டாட் நவ் டாட் ஆட் டேஸ் ஆஃப் 8 ஸோ இன்னைக்குல இருந்து 8 நாள் கழிச்சு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் 10th ஜூன் வரும். ஸோ அதே டைம் அதே இது வந்து கரண்ட் டைம் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ டேட் டைம் டாட் நவ் டாட் மந்த் ஸோ இப்போ எத்தனாவது மந்த் 6th. ஸோ டேட் டைம் டாட் நவ் டாட் டே ஸோ இப்போ என்ன டே 2nd சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டேட் டைம் டாட் நவ் டாட் டே ஆஃப் வீக் ஸோ இது என்ன டே வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். டேட் டைம் டாட் நவ் டாட் டே ஆஃப் இயர் எத்தனாவது டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நான் இப்ப ரன் பண்ணி காமிக்கிறேன். சப்மிட் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா என்ன பிரிண்ட் ஆயிருக்கு 12.565 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிக் மல்டிபிளிகேஷன் 12 into 89 பண்ணும்போது 1068 கிடைச்சது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 பண்ணும்போது 25 கிடைச்சிருக்கு. பவர் ஆஃப் 5,3 பண்ணும்போது 125 கிடைச்சது. ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 12.57 கிடைக்குது. சீலிங்னா டாப் வேல்யூஸ் 13 எடுத்துக்கும். ஃப்ளோர்னா பிலோ வேல்யூ 12 எடுத்துக்கும். இப்போ ட்ரங்கேட்னா 12.5689 இருக்கு. அந்த டெசிமல் வேல்யூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு 12 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து டேட் ஃபங்க்ஷன்ல இஸ் லீப் இயர் 2020 ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. டேஸ் இன் மந்த் 2021, 2021ல 6th மந்த்ல எவ்வளவு டேஸ் இருக்கு 30 டேஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் டேட் அண்ட் டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு என்னது 2nd ஜூன் அதோட டைம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நவ் டாட் ஆட் டேஸ் ஆஃப் 8 இன்னையில இருந்து 8 நாள் கழிச்சா 10th ஜூன் வரும். ஸோ அதோட டைமும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நவ் டாட் டே இன்னைக்கு எத்தனாவது டே 2nd ஸோ மந்த் 6th மந்த்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. டே ஆஃப் வீக் வந்து என்னது வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. டே ஆஃப் த இயர் வந்து நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு 153 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல அடுத்து நம்ம பார்க்க போறது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவாங்க ரொட்டீன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் பாராமீட்டர் எடுத்துட்டு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். யூசரே ஓனா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். யூசரால டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்லுவாங்க யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எந்த .NET ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லனாலும் எழுதலாம். C# 4 டைப் ஆஃப் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னென்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித்தவுட் பாராமீட்டர். ரிட்டர்ன் டைப் இல்லாம பாராமீட்டர் இல்லாம. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித் பாராமீட்டர். ரிட்டர்ன் டைப் இல்லாம பாராமீட்டரோட. ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித்தவுட் பாராமீட்டர். ரிட்டர்ன் டைப் இருக்கு ஆனா பாராமீட்டர் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித் பாராமீட்டர் ரெண்டுமே இருக்கு. ரிட்டர்ன் டைப் இருக்கு பாராமீட்டரும் இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித்தவுட் பாராமீட்டர் பார்க்கலாம். எப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட் இல்லையோ அப்போ காலிங் ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த டேட்டாவும் ரிட்டர்ன் ஆகாது. அதே மாதிரி எப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூ இல்லையோ காலிங் ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த டேட்டாவும் ரிசீவ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித்தவுட் பாராமீட்டர். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். கோட் எப்படி எழுதிருக்கோம்னா பப்ளிக்ங்கிறது கீபோர்ட், வாய்ட் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறதில்ல. ஆட்ன்றது நம்ம கொடுத்த ஃபங்க்ஷனோட நேம், ஓபன் கர்லி பிரேசஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு int.pass எதுக்குன்னா கொடுத்திருக்க இன்டிஜர் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோ. .NETல ஏன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text யூசர் என்ன வேல்யூ என்டர் பண்றாங்களோ அது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 மூலமா வருது வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு ஏக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல என்ன வேல்யூ வருதோ அதை ப்ராசஸ் பண்ணிட்டு பிக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் சின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏல என்ன வேல்யூ பில என்ன வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலம் வரது வந்துட்டு ஆட் ஆயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு சிக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் அப்பெண்டிக்ஸ்ல சி பிளஸ் டபுள் கோட்ஸ்ல ஸ்லாஷ் n சில ஃபைனலா என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸ்லாஷ் n எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக. சோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றதுன்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா போதும். ஆட்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம் வந்து பட்டன்குள்ள கொடுத்தா போதும். சோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித் பாராமீட்டர். ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட் இருக்கு ஆனா ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா காலிங் ஃபங்க்ஷன்ல இருந்து டேட்டா வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் ஆனா வேல்யூ எதுவுமே ரிட்டர்ன் ஆக போறது இல்ல. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் சப். இங்க சப்னு சொல்லிட்டு
ஒரு மெத்தட் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ அதுல கோட் எப்படி எழுதிருக்கோம்னா பப்ளிக்ங்கிறது கீவேர்ட், வாய்ட் வந்து ரிட்டர்ன் டைப், எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறதுல, சப்ன்றது அந்த ஃபங்க்ஷனோட நேம், இங்க பாராமீட்டர் பாஸ் பண்றோம் பட் ரிட்டர்ன் டைப் எதுவுமே கிடையாது. சோ int a int b, இதுல a b வந்து பாராமீட்டர் இல்ல ஆர்குமென்ட் சொல்லுவாங்க, int வந்து டேட்டா டைப், அப்புறம் c ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம் ஈக்குவல் டு a minus b, a ல என்ன வேல்யூ வருதோ b ல என்ன வேல்யூ வருதோ அது மைனஸ் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நேரா எங்க ஸ்டோர் ஆகும், c க்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல c ல என்ன வேல்யூ இருக்கோ ஃபைனலா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸ்லாஷ் n எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக. சோ அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றதுன்னா x ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம் ஈக்குவல் டு int.pass of text box 1.text, யூசர் என்ன வேல்யூ என்டர் பண்றாங்களோ அது x க்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 ல என்ன வேல்யூ என்டர் பண்றாங்களோ அது y க்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். சோ இந்த கோட் எல்லாமே பட்டனுக்குள்ள கொடுக்கணும். அதுக்கப்புறம் sub of x, y, x ல என்ன வேல்யூ இருக்கோ அது எங்க பாஸ் ஆகும்னா a க்கு போயிட்டு பாஸ் ஆகும், y ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து b க்கு போயிட்டு பாஸ் ஆகும். சோ அந்த ரெண்டு வேல்யூமே என்ன பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணிட்டு c க்கு போயிட்டு ஸ்டோர் ஆயிட்டு நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இன்னொரு விதமா எப்படி கால் பண்ணலாம்னா sub of x into x, y into y. இப்போ ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித் பாராமீட்டர், ரிட்டர்ன் டைப் இருக்கு ஆனா பாராமீட்டர் இல்ல. சோ ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும் காலிங் ஃபங்க்ஷன் மூலமா, ஆனா ஆர்குமென்ட் எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணோம், என்ன டேட்டா டைப் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். நான் என்ன கொடுத்திருக்கேன், இன்ட்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். இப்போ அதுல கோட் எப்படி எழுதிருக்கோம்னா பப்ளிக்ங்கிறது கீவேர்ட், int வந்து டேட்டா டைப், மல்லு வந்து என்னன்னா நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் நேம், int வந்து ரிட்டர்ன் டைப். சோ aங்கிறது இன்டிஜர் வேரியபிள் ஈக்குவல் டு int.pass, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 ல என்ன வேல்யூ வருதோ அது போயிட்டு a க்கு ஸ்டோர் ஆகும், b ல என்ன வேல்யூ வருதோ b க்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும், c ல என்ன ஆகும்னா a வும் b வும் வர மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ வந்து c க்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். எப்படி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுன்னா ரிட்டர்ன் c, நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கோம் ரிட்டர்ன்ல int, சோ நமக்கு c ல வந்து int வேல்யூ வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ பட்டன் 1 ல எப்படி அதை கால் பண்ணதுன்னா r1 சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுல போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், மல் வந்து ஸ்டோர் பண்றேன். சோ அப்ப r1 ல என்ன இருக்கோ ஃபைனலா அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித் பாராமீட்டர், ரிட்டர்ன் டைப்பும் இருக்கு பாராமீட்டர் இருக்கு. அப்போ காலிங் ஃபங்க்ஷன்ல இருந்து வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், அதே மாதிரி ஆர்குமென்ட்டும் டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா divன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணி, சோ இதுல கோட் எப்படி எழுதிருக்கோம்னா பப்ளிக் int div. சோ பப்ளிக்ங்கிறது கீவேர்ட், int வந்து ரிட்டர்ன் டைப், div வந்து ஃபங்க்ஷன் நேம், int a int b, இதுல a b வந்து பாராமீட்டர், cன்றது இன்டிஜர் வேரியபிள் ஈக்குவல் டு a டிவைடட் பை b, a வும் b வும் வர வேல்யூ வந்து டிவைட் பண்ணிட்டு c போயிட்டு ஸ்டோர் ஆகும். c ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். என்ன டைப் கொடுத்திருக்கோம், இன்டிஜர் டைப் கொடுத்திருக்கோம். சோ நம்மளுக்கு c ல வந்து int வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றதுன்னா x ல டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 ல என்ன என்டர் பண்றோமோ அது போயிட்டு x ல ஸ்டோர் ஆயிடும். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 ல என்ன வேல்யூ என்டர் பண்றோமோ அது y போயிட்டு ஸ்டோர் ஆகும். சோ அதுக்கப்புறம் r1 ல என்ன ஸ்டோர் பண்றோம், div of x, y, அந்த ப்ராசஸ் பண்ற வேல்யூ x y வேல்யூ பாஸ் ஆயிட்டு அது ப்ராசஸ் பண்ணிட்டு வர வேல்யூ வந்து r1 க்கு ஸ்டோர் ஆகும். இன்னொரு விதமா எப்படி பண்றாங்கன்னா r2 equal to div of x into x, y into y. சோ அந்த ப்ராசஸ் பண்ணி வர வேல்யூ வந்து r2 க்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். சோ இதுதான் வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் அப்போ தன்னைத்தானே கால் பண்ணிச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம்னா பப்ளிக் int fact of int n. சோ பப்ளிக்ங்கிறது என்னன்னா கீவேர்ட் இல்ல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், பப்ளிக் யூஸ் பண்ணா யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி int வந்து ரிட்டர்ன் டைப். சோ நமக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னா இன்டிஜர் டைப்ல பிரிண்ட் ஆகும். சோ அதுக்கப்புறம் fact வந்து ஃபங்க்ஷன் நேம். சோ அதுக்கப்புறம் பிராக்கெட்ல int n கொடுத்திருக்கோம். int வந்து டேட்டா டைப், n வந்து பாராமீட்டர் ஆர் ஆர்குமென்ட். சோ அதுக்குள்ள if n greater than 1 கண்டிஷன் ட்ரூ வந்துச்சுன்னா if குள்ள இருக்கிற ஸ்டேட்மென்ட் ப்ராசஸ் ஆகும். அப்படி இல்லனா else ல என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கோ அது வந்து ப்ராசஸ் ஆகும். சோ இப்போ if ல என்ன கொடுத்திருக்கோம், f ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம் ஈக்குவல் டு n into fact of n minus 1. சோ இது ப்ராசஸ் பண்ற வேல்யூ வந்து f க்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். சோ அதுக்கப்புறம் வந்து f ல என்ன இருக்கோ இன்டிஜர் டைப்பா வந்து ரிட்டர்ன் ஆகும். else இல்லனா என்ன ரிட்டர்ன் பண்ணனும்னா 1 போயிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அதை எப்படி கால் பண்றதுன்னா ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல என்ன பண்றோம், fact of 5. சோ இப்போ இந்த 5 போயிட்டு எங்க வரும்னா n க்கு வந்துரும். if 5 greater than 1 true, அப்போ உள்ள வரும் f equal to 5 into
ஃபேக்ட் ஆஃப் 5 மைனஸ் 1 என்னது 4. இப்போ 4 வந்துரும், மேல போகும். 4 greater than 1 true, அப்போ உள்ள வரும். f equal to 4 into fact of 4 minus 1 என்னது 3. f க்கு என்ன வரும், இப்போ 3 போயிட்டு ரிட்டர்ன் ஆகும். 3 greater than 1 true, so அப்போ உள்ள வரும். 3 into fact of 3 minus 1 என்னது 2, so 2 வந்து இப்போ மேல ரிட்டர்ன் ஆகும். 2 greater than 1 true, so உள்ள வரும். 2 into fact of n என்னது 2 minus 1, so அப்போ 1, so f க்கு போயிட்டு 1 ரிட்டர்ன் ஆகும். 1 greater than 1 false, so அப்போ இந்த வேல்யூ வந்து 1 வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ அதோட இன்டர்னல் லாஜிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 ரிட்டர்ன் ஆகுது. இந்த 1 போயிட்டு 2 ஓட மல்டிப்ளை ஆயிட்டு நம்மளுக்கு அடுத்து 2 ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 2 போயிட்டு 3 ஓட மல்டிப்ளை ஆயிட்டு நம்மளுக்கு 6 ரிட்டர்ன் ஆகும். அது 6 போயிட்டு 4 ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு 24 ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் 24 போயிட்டு 5 ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு 120 ன்னு சொல்லிட்டு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். இன்னைக்கு லாஸ்டா பார்க்க போற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பாராமீட்டர். அதுல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். பாராமீட்டர் வந்து மெத்தடுக்குள்ள வேரியபிளா ஆக்ட் ஆகுது. அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கன்னா மெத்தட் நேம்க்கு அப்புறம் parenthesisக்குள்ள கொடுத்தா அது வந்து பாராமீட்டர். சோ அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பாராமீட்டர் வேணா ஆட் பண்ணலாம். கமா யூஸ் பண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டே போகலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல இன்ட் n, சோ nங்கிறது வந்து என்னன்னா பாராமீட்டர். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பாராமீட்டர்ல 4 டைப் இருக்கு. என்னென்ன வேல்யூ பாராமீட்டர், ரெஃபரன்ஸ் பாராமீட்டர், அவுட்புட் பாராமீட்டர், அதுக்கப்புறம் அரே பாராமீட்டர். இந்த ஒரு பாராமீட்டரும் 1 by 1 டீடைலா பார்க்கலாம். இப்போ வேல்யூ பாராமீட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். வேல்யூ பாராமீட்டர் வந்து வேல்யூ மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். நார்மல் C# மெத்தட்ல பாரம் வந்து என்ன சொல்லுவாங்க, வேல்யூ பாராமீட்டர்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னன்னா பாசிங் வேல்யூ டைப்ஸ் பை வேல்யூன்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த வேரியபிள் வந்து வேல்யூ டைப்பா பாஸ் பண்ணா அந்த டேட்டா வந்து டைரக்டா ரெஃபரன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க. வேல்யூ டைப்ல எதனா சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ஒரிஜினல் டேட்டாவை வந்து அஃபெக்ட் பண்ணாது. சோ அதுதான் வந்து வேல்யூ பாராமீட்டர். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல கோட் எப்படி கொடுத்துருக்கோம்னா, பப்ளிக்ங்கிறது கீவேர்ட் இல்ல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். வாய்ட் வந்து ரிட்டர்ன் டைப், எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. சம் வந்து ஃபங்க்ஷன் நேம், அதுக்குள்ள int a, int வந்து டேட்டா டைப், a வந்து பாராமீட்டர். சோ a equal to a plus 10, a ல என்ன வேல்யூ பாஸ் பண்றாங்களோ அதுவும் 10 ஆட் ஆயிட்டு a க்கு போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். மெசேஜ் பாக்ஸ்ல பாப்அப்ல a ல என்ன வேல்யூ ஃபைனலா வருதோ அது வந்து நமக்கு ஷோ பண்ணும். டாட் டு ஸ்ட்ரிங் எதுக்குன்னா, இன்டிஜர் டேட்டா வந்து ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவலண்டா ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றதுன்னா, சம் ஆஃப் ஏக்கு டைரக்டா வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணா போதும். சம் ஆஃப் இப்போ என்ன கொடுத்திருக்கோம், 20 கொடுத்திருக்கோம். இந்த 20 போயிட்டு ஏக்கு பாஸ் ஆயிடும். சோ a ஈக்குவல் டு ஏல இப்போ என்ன இருக்கு 20 plus 10 30 போயிட்டு ஆட் ஆயிட்டு ஏக்கு போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். இப்போ ஃபைனலா பாப்அப்ல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 13 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணிருக்கோம், x ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஈக்குவல் டு 40. சம் ஆஃப் x வந்து என்ன இருக்கு 40 வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். மெசேஜ் பாக்ஸ்ல பாப்அப்ல நமக்கு 40 வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இப்போ x ஓட வேல்யூ வந்து 40, சோ இதோட a ல என்ன வேல்யூ இருக்கு 10, ரெண்டுமே ஆட் பண்ணா நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் 15 சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் பாராமீட்டர் பார்க்கலாம். வேல்யூ எல்லாமே மெமரி அட்ரஸ் மூலமா அக்செப்ட் பண்ணிக்கும். மெமரி லொகேஷன்ல இருக்கிற வேரியபிள் வந்து ரெஃபரன்ஸா கன்சிடர் பண்ணிக்கும். எப்பெல்லாம் நம்ம வந்து அந்த பாராமீட்டர் வந்து ரெஃபரன்ஸா பாஸ் பண்றோமோ அப்பெல்லாம் வேல்யூ பாராமீட்டர் மாதிரியே புதுசா வந்து மெமரி லொகேஷன் எதுவுமே கிரியேட் பண்ணாது. ஆல்ரெடி இருக்கிறத வச்சு மெமரி லொகேஷன்ல இருக்கிறத வச்சு வேல்யூஸ் என்ன இருக்கோ அது வந்து ஆக்சுவல் பாராமீட்டரா எடுத்துட்டு அந்த மெத்தடுக்கு வந்து சப்ளை பண்ணும். அதுதான் ரெஃபரன்ஸ் பாராமீட்டர். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல கோட் எப்படி கொடுத்துருக்கோம்னா, பப்ளிக் வாய்டு சம், ரெஃப்ங்கிறது அந்த மெமரி அட்ரஸ் ரெஃபர் பண்ணும். ரெஃப்ன்றது கீவேர்ட், இன்ட் வந்து டேட்டா டைப், n வந்து பாராமீட்டர், அதுக்குள்ள a equal to a plus 10, a ல என்ன வேல்யூ வருதோ அதோட 10 ஆட் ஆயிட்டு a க்கு போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். மெசேஜ் பாக்ஸ்ல a ல ஃபைனலா என்ன வேல்யூ வருதோ அது வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றோம்னா, x ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள், அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம் 40, சம் ஆஃப் ரெஃபரன்ஸ் x. சோ a ல என்ன இருக்கும் a plus 10, சோ இப்போ x ல என்ன வேல்யூ இருக்கு 40, இந்த 40யும் a ல என்ன இருக்கு 10 இருக்கு, ரெண்டுமே ஆட் ஆயிட்டு x ல ஃபைனலா நமக்கு என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகும் 15 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் பாராமீட்டர். அடுத்து அவுட்புட் பாராமீட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். அவுட்புட் பாராமீட்டர்னா வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அவுட்புட் பாராமீட்டர் யூஸ் பண்ணா ரெண்டு வேல்யூஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணும். அவுட்புட் பாராமீட்டர் வந்து ரெஃபரன்ஸ் பாராமீட்டர் மாதிரி சிமிலரா இருக்கும். எக்ஸப்ட் அது என்ன பண்ணும், அந்த டேட்டாவை வந்து அவுட் ஆஃப் த மெத்தட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பப்ளிக் int arith of int a int b out int text out int y. சோ இதுல int a int b வந்து நார்மல் இது
parameters. Out in text, out into y வந்து output parameter. outன்ற keyword யூஸ் பண்ணாலே out parameter. a b x y எல்லாமே parameter. இப்போ c ன்னு சொல்லிட்டு ஒரு integer variable declare பண்ணிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். கால் எப்படி பண்றதுன்னா r1 சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். வேல்யூ 0, r2க்கும் 0, r3க்கும் 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கோம். இப்போ r1 ஈக்குவல் டு அரித் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனுக்கு a க்கு வந்து 20 பாஸ் பண்றோம், b க்கு வந்து 10, r2 ல என்ன இருக்கு 0 போயிட்டு பாஸ் ஆகும், r3 ல என்ன இருக்கு 0 போயிட்டு. சோ ஃபைனலா நம்மளுக்கு r1 ல என்ன இருக்கோ, r2 ல என்ன இருக்கோ, r3 ல என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து அவுட்புட் பாராமீட்டர். இப்போ அரே பாராமீட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். அரே பாராமீட்டர் வந்து மல்டிபிள் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். C# ல அரே வந்து ரெஃபரன்ஸ் டைப். சிங்கிள் டைமென்ஷனல் மல்டி டைமென்ஷனல் அரே வந்து ஆர்குமெண்டா வந்து அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ண முடியும். இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல கோட் எப்படி கொடுத்திருப்பேன்னா பப்ளிக் void sum, அதுக்குள்ள paramங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறம் int open square bracket a, open square bracket close square bracket எதுக்கு கொடுத்துருக்கோம்னா அரே பாராமீட்டர் யூஸ் பண்றதுனால a வந்து பாராமீட்டர், c ன்னு சொல்லிட்டு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன், 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கேன். ஃபார் லூப் வச்சு ப்ராசஸ் பண்ண போறோம். ஃபார் லூப்ல i ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் கொடுத்திருக்கேன். அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன், 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கேன். i less than a dot length, a ல என்ன லென்த் வருதோ i யோட வேல்யூ கம்பேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். i++ வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேஷன். c equal to c ல என்ன இனிஷியல் வேல்யூ இருக்கோ, a of i ல என்ன வேல்யூ இருக்கோ அதுவும் இதுவும் ஆட் ஆயிட்டு c க்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஃபைனலா c ல என்ன இருக்கோ அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ அதோட கால் பார்க்கலாம். sum of 20, 10. இப்போ அரே ஏன்ற அரேல 20, 10 இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன வரும், c ல என்ன வேல்யூ இருக்கு, இனிஷியலா 0 இருக்கு, i ல 0, 0 less than இப்போ எவ்வளவு 2, true. அப்போ உள்ள வரும் c equal to c plus a of i. c ல என்ன இருக்கு 0, 0 plus இப்போ என்ன இருக்கு 20 இருக்கு. சோ இப்போ c ல போயிட்டு 20 ஸ்டோர் ஆயிடும். மறுபடியும் i யோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிடும். 1 less than 2, true. அப்போ உள்ள வரும் c equal to 20 plus 10. இப்போ 10 இருக்கும். அடுத்தது 20 plus 10 30, c ல போயிட்டு இப்போ 30 ஸ்டோர் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் மேல போவோம், i யோட வேல்யூ 2 less than 2, அப்போ ஃபால்ஸ் வெளில வந்துரும். ஃபைனலா நமக்கு c ல என்ன இருக்கும் 30 வந்து பிரிண்ட் ஆகும். சோ இதே மாதிரி 20, 10, 30 கொடுத்தா நமக்கு வந்து அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும், 16 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஏன்னா அரேல வந்து மல்டிபிள் பாராமீட்டர் பாஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல frequently asked question இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.